உலகத்தின் மிகப்பெரிய காவியம் வியாசர் எழுதிய மகாபாரதம். இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற எல்லா மகாபாரதங்களுக்கும் மூலப்பத்திரம் வியாசர் எழுதிய மகாபாரதம் தான். அந்த மகாபாரதத்தில் பல கற்பனையான செய்திகள் இன்றைக்கு உண்மை போல சிலரால் நம்பப்பட்டு வருகின்றன. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அரங்கேற்றம் நடந்த அன்றைக்கு கர்ணனுக்கு அவமானம் இழைக்கப்பட்டதா? பாஞ்சாலிக்கு 5 கணவர்கள் இருந்தார்களே, இது தகுமா? இந்திரபிரஸ்தத்தில் பாண்டவர்கள் புதிய மண்டபம் கட்டிய போது துரியோதனன் எட்டி எட்டி அடியெடுத்து வைத்தபோது பாஞ்சாலி சிரித்தாளே, அது நியாயமா? துரியோதனின் பக்கம் துரோணரும் பீஷ்மரும் இருந்தார்களே, அது தகுமா? கர்ணனிடத்தில் பகவான் கிருஷ்ணர் யாசகம் பெற்றது உண்மையா? போர்க்களத்தில் பகவத்கீதை பிறப்பதற்கு சாத்தியம் உண்டா? களப்பலி நடந்ததா? சகுனியினுடைய பகடை அவனுக்கு முன்னோர்களின் எலும்பில் செய்யப்பட்டதா என்பது போன்ற பலவிதமான விவாதங்களும் கற்பனைகளும் மகாபாரதத்தை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றிற்கு வியாச பாரதத்தை ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் கொண்டு ஒரு நூலை எழுதியிருக்கிறேன். அந்த நூலுக்கு பெயர் மகாபாரதம் நிழலும் நிஜமும். அந்த புத்தகத்தை படியுங்கள், ஆதரியுங்கள், உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். ஜெய்ஹிந்த்.